மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து மல்லியை பார்க்குறதுக்காக வந்து ரொம்ப கோபத்தில் போயிட்டு வந்து அன்னபூர்ணியோட வீட்டில் வந்து உட்காண்ட்ருக்காங்க. எதுக்காக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியை பார்க்க ஆர்வமாக வந்திருக்காரு, இல்லை மல்லியோட நினப்பில் வந்து வந்திருக்காரு அப்படின்னலாம் ஒன்றுமே கிடையாது. வந்திருக்கிறதுக்கான காரணமே வந்து மல்லி வந்து எங்கே போயிருக்கா, இன்னமும் வந்து ரேணுகாவை தேடுறேன், ரேணுகா யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறான் அப்படின்ற பிரச்சனையிலே வந்து தேடிட்டுருக்காளா, எங்கே அவள் போயிருக்கா, நான் கால் பண்ணாலும் அவள் எடுக்கல, அதுவும் நாட் ரீச்சபிள்னு சொல்லி வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுவும் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. மனோகரும் மல்லியும் வந்து எங்கேயோ இருக்கிற மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்டு மூலமாக தெரியுதா, இல்லை யார் மூலமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. இப்போ வந்து மல்லியும் மனோகரும் வந்து வேறு எங்கேயோ வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது மட்டும் இல்லாமல், அவங்க வந்து ரேணுகாவை பற்றி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து விஜய்க்கு வந்து தெரிய வர்றதுக்கான காரணம் யாரோ வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கோவத்தில் தான் வந்து விஜய் போயிட்டு அன்னபூர்ணியோட வீட்டில் வந்து உக்காண்ட்ருக்காரு. உட்காந்தது மட்டும் இல்லாமல் மல்லியை பார்க்காம நான் இந்த இடத்த விட்டு நான் நகரவே போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து ரொம்ப கோவமாக வந்து இருக்காங்க. இந்த விஷயத்தை உடனே நாகு வந்து மல்லிக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. மல்லி, விஜய் தம்பி வீட்டுக்கு வந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப கோபமாக வேறு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் மல்லியை நான் பார்த்தே ஆகணும், மல்லியை பார்க்காம நான் இந்த இடத்த விட்டு நகர்றதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உக்காண்ட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாகு வந்து மல்லிக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம மல்லியும் வந்து கிளம்பி வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது வந்து வீட்டுக்கு வர்றாங்களா, இல்லை வேறு எங்கேயாச்சும் போகிறாங்களா, போயிருக்கிற விஷயம் வந்து நடந்து முடிஞ்சதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. லாஸ்ட் மினிட் வரைக்கும் எந்த ஆதாரமும் கிடைக்காம போயிடுமோ அப்படின்றது வந்து அவங்களுக்கு பயமாக இருக்கோ இல்லையோ தெரியல. நமக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து இதுக்காக தான் வந்திருப்பாரா, இல்லை ரேணுகாவோட மொபைலை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாரா, அதில் ஏதாவது கிடச்சிருக்குமா என்னன்னு தெரியல. அப்படி கிடச்சிருந்தா ஒரு அல்ப ஆசையில் தான் நானும் ஆசைப்பட்றேன். நான் எல்லாருமே அப்படி தான் நினைப்போம், அப்படி நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி நடக்க போகிறது கிடையாது. அப்படியுமே நடந்தாலே இந்த விஜய் வந்து ரேணுகாவை சந்தேகப்பட போகிறது கிடையாது. வேஸ்ட்டு, விஜயை நம்புறது நம்ம ரொம்பவே வேஸ்ட்டு. இப்போதைக்கு மல்லி வந்து கிடைக்கும், அவங்க ஆதாரத்தோடு வருவாங்களா, ஏதாவது அவங்களுக்கு கிடைக்குமா, இல்லை மல்லி எதுவுமே இல்லாமல் தோல்வியை தான் திரும்பவும் பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்களா என்ன சொல்லி தெரியல. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து மல்லியை நான் பார்க்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உக்காண்ட்ருக்காரு. அது வந்து மல்லி வந்து வந்துட்டு போகிறாங்களா, இல்லை என்ன தான் நடந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிற விஷயம் வந்து முடியாமல் நான் வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. விஜயோட மொபைல் வந்து தண்ணியில் விழுந்துட்டதுனால வந்து திரும்பவும் மல்லியை வந்து காண்டாக்ட் பண்ண முடியல. ஆனால் வந்து மல்லி வந்து இப்போ வரைக்குமே வந்து நம்மக்கிட்ட பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து விஜய் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கார். ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ ரேணுகா விஷயத்துக்காக தான் வந்து வேறு எங்கேயோ போயிருக்கேன், அதாவது ரேணுகாவை நம்ம எங்கே கண்டுபிடிச்சோமோ அந்த இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்க, அந்த இடத்துல போயிட்டு ரேணுகா யார், எங்கேருந்து வந்தா அப்படின்னு விசாரிச்சிட்ருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து திரும்பவும் விஜய்க்கு வந்து தெரிய வந்தால் விஜய் வந்து இன்னமும் வந்து கோவப்பட போகிறாரு. மல்லி மேலே மட்டும் இல்லை, மல்லியை சுற்றி இருக்கிற எல்லாரும் மேலேயும் தான். நீ எதுக்கு மல்லி இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிட்டுருக்க, உனக்கு என்ன பண்ணுறது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இப்படி அவங்க கண்மூடித்தனமாக சொல்கிறத நம்பிட்டு பண்ணிகிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மேலே ரொம்பவே வருத்தப்பட்டு விஜய் பேசிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து இதுக்காக தான் வந்து கோவப்படுறாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே விஜயோட வீட்டில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேணுகா இருந்துட்டு ரகுக்கிட்ட திரும்பவும் வந்து கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ரகுக்கிட்ட பேசுகிறது நல்லாவே வந்து ராஜிக்கு வந்து கேட்குது. ரகுன்ற பேரும் வந்து ராஜிக்கு நல்லாவே கேட்குது. ஆனால் ராஜி வந்து அதை வந்து அப்போயே கேட்டிருக்கலாம் வந்து. ஆனால் அவங்க இவங்களுக்குள்ளே என்னமோ ஒன்று போகுது, அதை நம்ம கண்டே பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி தனக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கா. ராஜிக்கு தெரியும் உண்மையான ரேணுகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னமும் என்ன இவங்களுக்கு சந்தேகம், இன்னும் என்னத்தை கண்டுபிடிக்கணும், இவங்க 2 பேருக்குள்ளே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை ராஜி வந்து இந்த கதைக்குள்ளே வந்தா இவ யார், ரகுக்கும் இவளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்கன்னா, ரகு வந்து எதுக்காக வந்து ராஜியை காண்டாக்ட் பண்ணாங்க, அதாவது சொத்தை வந்து நம்ம எப்படி அபகரிக்கலாம் அப்படின்னு தான் ரகு வந்து வந்தது. இந்த விஷயம் ராஜிக்கு தெரிஞ்சால் ராஜி வந்து எப்படியும் வந்து ஒன்று வந்து எனக்கு தான் கிடைக்கணும், என் தம்பி விடுற எல்லா சொத்துமே வந்து எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்க ராஜி தன்னையே ஒருத்தன் ஏமாற்ற வரான் அப்படின்னா அந்த இடத்துல ராஜி வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும்.
ஆனால் ராஜ் இதை கண்டுபிடிப்பாங்களா அப்படின்றது தான் என்னோடய கொஷின். அது மட்டும் இல்லாமல் இது கல்யாணத்துக்குள்ளே கண்டுபிடிச்சாங்கன்னா ஒருவேளை இவங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா அதுவும் கிடையாது. ஆனால் ராஜி தெரிஞ்சு இவர் ரேணுகா இல்லை சுடர் தான் அப்படின்னு தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்களா? இல்லை அவன் எப்படியாவது வந்து கெட்டு போகட்டும், எனக்கு என்ன, எனக்கு இந்த வீட்டை விட்டு போனால் போதும், அவன் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த கல்யாணத்தை நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை யாருமே வந்து இது வரைக்குமே வந்து ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல. கல்யாணத்துக்கான வேலைகள் தான் நடந்துட்டுருக்கு. ரேணுகாவை கையிலேயே பிடிக்க முடியாமல் சொர்க்கத்தில் பறக்கிற மாதிரி வந்து சந்தோஷத்தில் வந்து பறந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லி இல்லாததுனால மல்லி என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவுக்கு ஒரே பயமாக இருக்குது. வீட்டிலே இருந்தால் கூட அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும். இப்போ அவள் எங்கே போயிருக்கான்னு தெரியல, 2-3 நாளாக வந்து விஜய்கிட்டே பேசலை, அதனால் அவள் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரேணுகா வந்து ரகு கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த பயம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து அவள் சும்மாவே இருக்க மாட்டாள், இந்த கல்யாணத்தை வந்து ஈஸியாக நடக்கவும் விட மாட்டா அப்படின்றது ரேணுகாவுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் இவங்க பிளான் என்னவாக இருக்கும், ராஜியோட பிளான் என்னவாக இருக்கும், அப்படி இல்லையா மல்லியோட பிளான் என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.